நோய் நொடி இல்லாமல் எந்த குறை இல்லாமல் நீண்ட ஆயுளோடு வளர்க்கணும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டேன். சபையன்பன் பிரார்த்தமான பொழுது என்னை யார் என்பதாக அறிந்தவன் தானே, தெரிந்தவன் தானே, புரிந்தவன் தானே, விளக்கம் அறிக்கையாகட்டும். அம்மா, இப்பேற்பட்ட சபை முன்பாக வந்த பொழுது யார் என்று விளக்கு விவரமா சொன்னால் தானே எனக்கு தெரியும். தனக்கு தெரிந்தால் சபையில் அறிய நான் சொல்லக்கூடாது. நீங்க தான் சொல்ல வேண்டும். ஆஹா, தெரிய வராது. நான் சங்கரா தனக்கு பாலி
கடனமானே கடனமானோ அப்படி என்கிற விளக்கி மதுவாய் தெரியுமா? எனக்கு எப்படியேமா தெரியும்? இந்த உலகமாகப்பட்டது கோல வடிவத்தில் இருந்தது அம்மா. ஆஹா அப்படி கோல வடிவத்தில் இருந்த உலகமாகப்பட்டது. உலகமாகப்பட்டது கோல வடிவம்னா ஆஹா கோழி முட்டை வடிவம். அப்படி கோல வடிவத்தில் இருந்த உலகமாகப்பட்டது. உலகமாகப்பட்டது பிரேம் என்று ஒரு சக்தியோடு ஏகப்பா நீம் என்று சக்தியோடு அப்படி சக்தியோடு வெளிக்கான காலத்தில் மேலோடு ஆமா மேல் உலகம் கீழோடு கீழ் உலகம் ஆமா நடுவுல என்ன இருப்பது? மஞ்சள் கரு இருக்கிறது. மஞ்சள் கரு ஒரு பக்கம் நிலமயமாகும், மழையாகும். வெள்ளக்கரு ஒரு பக்கம் ஜலமயமாகும். ஜலமயமாகும். இப்படி ஜலமயம் நிலமயம் அண்டம் பிண்டம் அண்டம் பிண்டம் பிண்டமா கண்ணேத்தி புண்டம் புண்டமலடா டேய் அண்டா வேறடா அதுதானே பிண்டம் வேறடா புண்டம் வேறடா தம்பி தாண்டவராயா அதுதானே நம்ம இன்னைக்கு டேய் இது பிண்டமடா பிண்டம் இது புண்டமடா. ஓ இது புண்டமா? இந்த புண்டத்துக்கும் தரமில்லாத பேச தரகட்டனாயே நான் சாமின்னு பாக்குறேன். நான் இல்லட்டா உனக்கு நீ கோவப்படாதேம்மா. நீ கோவப்பட்டா ஊரே வாரி போடுவேன். ஆகாயம் பூமி பூமி இப்ப எப்படி இருக்கு? கரெக்டா புரியுதும்மா. ஆகாயத்துக்கும் பூமிக்கும் பூமிக்கும் ஜலத்திற்கும் நிலத்திற்கும் நிலத்திற்கும் ஆதிபரா சக்தியாக சக்தியாக தோற்றம். அப்படி ஆதிபரா சக்தியாக தோற்றம் செய்து இந்த உலகத்திலே ஆகாய பூமியும் ஆகாயத்திலே என்னுடைய சிரமும் பூமியிலே என்னுடைய பாதமும் அகண்ட மார்பும் நீண்ட சடையும் கோர விழிக்கணும் இப்பேற்பட்ட செம்பட்டை முடியும் கொண்டு விகார உருவத்துடன் ஆதிபரா சக்தியாக தோன்றி இந்த உலகத்திலே எந்த ஜீவனுமே உற்பனமாக கிடையாது. யாமட்டும் உற்பனமாகி விட்டோம். நம் அருகாமலே இருந்து பூங்கொட்டுவது கூட ஆள் கிடையாது என்று என்ன செய்வதென்று என் கூந்தலை உலர்த்திக் கொண்டு வரும்படியான நேரத்தில் என் கூந்தலிலே சிக்கல் கட்டி ஏற்பட்டு அந்த சிக்கல் கட்டில ஒரு ஜனமும் அம்மா என்று ஓடி வந்தது. அப்படி சிக்கல் கட்டில இருக்கும்படியான உருவமாகப்பட்டது. அம்மா என்று ஓடி வந்தவுடனே மாறுமடா மகனை என்று வாரிதலில் முத்தமிட்டு வருங்கால நிகழ்காலம் செல்லுங்காலம் என்று சொல்ல முடியாத முக்காலத்தை உணர்ந்தவனாகவே என்னை உன்னை மகனா ஏற்று அருகால் அமர்த்து உனக்கு வாழ்வு கொடுத்த அம்பாள் இந்த அம்பாள். உன்னை பெத்தவன் ஆண்டாண்டா. மயிறு கட்டிக்காரன் ரோமம் கட்டிக்காரன் சொல்ல மாட்டீங்களா? மசிறு கட்டிக்காரன் பரவாயில்ல அப்படி சைட்டா போங்க. கூந்தல் அழகன். ஆமா கூந்தல் அழகன். அப்படி யார் வந்து எதை கேட்டாலும் தங்கு தடையின்றி விடையை உரைக்கும் நாவில அமர்ந்து வருங்காலம் இல்லுங்காலம் செல்லுங்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலத்தை உணர்ந்தவனாகவே உன்னை கட்டி நாக அமர்த்தி பாருமடா மகளை என்று எமைக்கே துணை வேண்டும். இந்த ஜீவராசியிலே உற்பனம் செய்ய வேண்டும். அப்படி உற்பனம் செய்ய வேணுமானால் நாம் ஒரு ஜனனத்தை உண்டு செய்ய வேண்டும் என்று புவியில ஒரு பிடி மண்ணை எடுத்து ஒரு பிடி பிண்டத்தை எடுத்து நெய்வேத்தியம் கொடுத்து ஆவுகனம் கொடுக்கும் பொழுது அது எப்படி வந்தது என்றால் ஒரு பிண்டத்தையே விடுத்து நெய்வேத்தியம் கொடுக்கும் பொழுது அந்த பிண்டம் அம்மா அம்மா என்று ஓடி வந்தது. ஏதாவது காரணம் இது யாருக்கிட்ட சாபம்? ஒரு பிள்ளை பிறந்து அருகாமலே அமர்ந்து அம்மா என்று அழைக்கிறது. மறு பிள்ளை அங்கிருந்து ஓடி வந்து என்னை அம்மா அம்மா என்று கூப்பிட்டு எடுத்து வருகிறது. அருகாமல் இருந்த இந்த பிள்ளை அம்மா அங்க ஓடி வந்து கொண்டிருக்கிறது. அம்மா அந்த பிள்ளை யார் அம்மா என்று கேட்டா அந்த பிள்ளை யாருன்னு நமக்கு தெரியும். வரும்படியான பிள்ளை நமக்கு தேவை கிடையாது. அப்படி என்று வரும்படியான பிள்ளையை விடுத்து பிள்ளையாராக அமர்த்தி விட்டது அம்மா என்று ஓடி வந்த பிள்ளையா. இது தேவைப்படும் பொழுது உச்சாரம் செய்து கொள்ளலாம். ஒரு புள்ள போதும் மறு புள்ள தேவை வேண்டாம். வரும்படியான பிள்ளையை விடுத்து பிள்ளையாராக அமர்த்தி விட வேண்டுமே என்று மறுபிள்ளையை பிள்ளையாராக பிடித்து அமர்த்தினேன். அப்படி பிள்ளையாராக பிடித்து அமர்த்தி நமக்கே துணை வேண்டுமே என்று மறுபிண்டத்தையே விடுத்து நெய்வேத்தியம் கொடுக்கும் பொழுது அது எப்படி வந்தது
மறுமுறையாக பிண்டத்தை உற்பத்தி செய்யும் தங்கா 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 என்று ஓடி வந்தது. தங்கா என்று ஓடி வருகிறது. அப்படி ஓட முடியாது. ஆமா. இது எதற்காக என்னை தங்கா என்று கூப்பிடுகிறது தெரியுமா? தெரியுமா? ஒண்ணு என்ன அம்மானு வரலாம். ஆமா. இல்ல என்ன அக்கானு வரலாம். இது என்ன தங்கான்னு வந்த காரணம் என்ன? காரணம் என்ன? அப்ப நான் அவருக்கு இப்ப சின்னவளா? நான் தான் இந்த உலகத்துல முதல்ல பிறந்தேன். என்ன தங்கான்னு கூப்பிடுதே. அதுக்கு காரணம் என்ன? என்ன தெரியவில்லை. சொல்லலாமா? அந்த விளக்கத்தை சொல்லட்டா? சொல்லுமா. அது ஒரு நாள் கூத்தாச்சு. அப்புறம் ஒரு நாள் கூத்து நான் இப்ப 4 மணி கூட வாங்கல, இல்ல அடுத்தது ஒண்ணு வைப்பாங்க பாத்துக்குவோம். அது ஒரு நாள் கூத்து. ஆமா. அந்த அண்ணான்னு வந்த காரணம் என்ன? இது தங்கான்னு வந்த காரணம் என்ன? அவருக்கு அண்ணான்னு வந்த காரணம் என்ன? அது ஒரு நாள் கூத்தாகி கொஞ்சோண்டு காட்டுமா. நாளைக்கு நம்ம என்ன ஊர் போறோம்? கொடுக்கும்பாளையம். நாளைக்கு அந்த கூத்து நிறுத்து. நாளைக்கு அந்த விளக்கத்தை சொல்லி ஆயிட்டு போவோம். கொடுக்கும்பாளையத்தோட கும்மி அடிச்சிடணும். கும்மி அடிச்சிருவோம்ல. கொண்டா நீங்க வரமே பாத்துக்கோமே. ஆமா. இல்லம்மா கொஞ்சோண்டு கொஞ்சம் எடுத்துக்காட்டுன்னு வச்சுக்கீங்க, எங்க மனசு திருப்தியா இருக்கும். பாண்டவர் ஐவராஜாக்களுக்கும் கவுலுக்கும் பகினால 18 சண்டை முடிஞ்சு போச்சு. 18ஆம் நாள் சண்டையில எல்லா சண்டையும் முடிஞ்சு அம்பாளுக்கு கூத்தலை முடிச்சு அம்மா உட்காந்துருக்காங்க. தர்மராஜருக்கு பட்டம் சூட்டி அவங்க சிம்மாசனத்துல அமர்ந்திருக்காங்க. அப்போ அவரு வராங்க, பின்னாடி வராங்க வந்துட்டு இந்த 18 18 சண்டையில எங்களுக்கு தான் முக்கிய. நாங்க தான் இப்ப வெளில எடுத்தோம் விஜயம், எதை எடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கு தான் இது முக்கியம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இவங்க சொன்ன உடனே அந்த அம்மா பார்த்தாங்க, இதுல நீங்க தான் கதையாளி பாரத வீரன், நீங்க 2 பேரும் சொன்ன போதுமா? நீங்க ஐவராஜாக்களுடைய பங்கு உங்களுக்கு, நீங்க தான் இந்த 18 குழு சேனை மடிச்சு நான் பட்டு தான் இருக்குன்னு சொல்றீங்க. இதுல முக்கியமான ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு. ஆமா. இவங்களுக்கு காட்டுறதுக்கு வைகுந்தத்துக்கு போனாங்க. வைகுந்தத்துல போய் வைகுந்தத்துல அந்த அம்மா திரௌபதி தேவி உட்காந்து, அம்மா இது 18 நாள் சண்டையில முடிச்சு பாரதபுரம் முடிச்சு பட்டம் எங்களுக்கு தான், நாங்க தான் இந்த எல்லா 18 விஷயம் மடிச்சுன்னு சொல்றோம். இது என்னன்னா காரணம்? சரி வாமா, இவனுக்கு எல்லாம் ஒரு தலை நாகத்துக்கு விஷம்னாலும் 5 தலைக்கு ஏறிக்கும். ஆமா. சரி வா, இவனுக்கு எல்லாத்தையும் கிளம்பணுவான்னு சொல்லி அந்த அம்மா குருச்சேத்திரம் நடந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. யார பகவான் அழைச்சிட்டு போறாரு. ஆமா. எல்லாத்தையும் அழைச்சிட்டு போன உடனே குருச்சேத்திரத்துல என்ன இருக்காங்க? ஒரு ஆலயம். ஆமா. அந்த ஆலயம் காளிகாதேவி பீடம். காளிகாதேவி பீடத்துக்கு மேல ஒரு உருவம் அது உயிரோட இருக்கு. ஆமா. அந்த உருவம் என்ன? நாகக்கண்ணியினுடைய புதல்வன் அரவா சிரம் மட்டும் உயிரோட இருக்கு. எப்படி இருக்கு? அரவா செத்துட்டானே, கடவுளுக்கு முன்னாடி செத்துட்டானே, அவனுக்கு எப்படி உயிர் இருக்குன்னு கேட்கறியா? ஆமா. அந்த அரவா வாங்கின வரம் எனக்கு 3 வரம் வேணும். ஆமா. அவங்க பட்சத்துக்கு, பங்காளி பட்சத்துக்கு நான் வரணும் சாவரணும் ஒத்துக்கணும். அவங்களுக்கு நான் சாவாத, உங்களுக்கு அப்பா அம்மா நீங்க சாவடிச்சு நீங்க இந்த பட்டத்தாளுன்னு நினைக்கிறீங்க, புள்ளியோட கொன்னு இந்த பட்டத்தாளுன்னு நினைக்கிறீங்க. அப்ப உங்களுக்கே நான் உங்களுக்கு சாவுக்கு நான் வரேன், உங்களுக்கே வந்து நான் சாவறேன். ஆனா எங்களுக்கு ஒரு 3 வரம் பகவான் விட்ட 3 வரம். என்ன வரம்? எனக்கு இந்த 3 வரத்துல ஒரு வரம் வந்து எனக்கு கல்யாணம் ஆகும். நான் கல்யாணம் ஆகாத பருவம் அடைந்த பையன், எனக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆன பிற்பாடு இந்த 18 நாள் சண்டைக்கு எனக்கு ஒரு நாள் சண்டை. அந்த ஒரு நாள் சண்டையை மட்டும் பார்த்தாரு. 18 நாள் சண்டைக்கு நான் அதை பார்க்கணும், எனக்கு தலைக்கு உயிர் வேணும். இது 3 வரத்தை கேட்டாரு. கல்யாணத்தை பண்ணனாங்க. 8ஆம் நாள் சண்டை கொடுத்தாங்க. அப்படி தூக்கி சிரத்தை அறுத்து பேரத்துல உட்கார வச்சிட்டாங்க. அந்த பீடத்துக்கு உயிர் இருக்கு. அப்பா போய் கேட்கறாங்களாம், இது அத்தனையும் வெட்டுண்டு காவுண்டு இந்த 18 சேனையை மடிச்சதின் பொறுப்பு யாருக்கு? இது வீமார்ச்சனுக்கா, இந்த ஐவராஜாக்களுக்கா, அம்பாளுக்கா, யாருக்கு அப்படின்னா இதை வெட்டுண்டு காவுண்டு உட்காந்துருக்கு. அப்புறம் எங்க அம்மா காளிகாதேவி எப்ப சித்தப்பன் பெருப்ப எம்மாலாம் வந்துக்கிறீங்க. உங்களுக்கு நான் எப்படி நான் பாகபட்சமெல்லாம் நாங்க சொல்றது எங்க அம்மா காளிகாதேவி விட்டு கேளுனாங்களா. அந்த அம்மா காளிகாதேவி 18 சேனையை படம் எடுத்து காமிச்சாலும் அப்ப என்னமா இருக்கு? 18 சேனையும் சக்கரை அறுத்துனே வந்துதான், அந்த கபாலம் ஏதினே வந்துதான். அந்த உதரத்தை எப்படி சக்கரை மறுக்கவும் கபாலம் உதரத்தை ஏந்தவும் இது யாருக்கு? இந்த 18 சேனையும் எங்களுக்கு தான். நான் தான் கதாநாயகி, எங்க அண்ணன் தான் கதாநாயகன். இந்த பரமகுடல கதாநாயக ஆம்பளையான்னு வச்சு நான் கூட்டு பண்ணிடுறேன். சும்மா ஒர்க் பண்ணிக்கிறாரு. இன்னைக்கு ஆம்பியான் இன்னைக்கு தான் வந்துக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு கதை கார்ல அடிக்கிறது. ஆனா இது கதாநாயகன் எங்க அண்ணன். சக்கரை மறுக்கவும் அந்த அறுத்த உதரத்தை இந்த கபால ஏந்தவும் இதுக்குத்தான். அப்பேற்பட்ட எங்க
அண்ணன் கிட்ட கேட்டேன். அண்ணா இந்த புவிவாரத்துல நம்ம பிறக்கிறோமே, இந்த புவிவாரத்தை எப்படி தீர்ப்பது, குதிரை எப்படி தீர்ப்பது, உதரத்துக்காக இந்த கவலத்தை ஏத்திருக்கிறனே, இந்த உதரத்து கவலம் எப்படி வரணும், திரைதா திரைதா துவாபர கலியுகம் 4 யுகத்துக்கு 4 பங்கா பிரிச்சு தரமா. திரைதா யுகத்துல காலு, திரைதா யுகத்துல அரை, துவாபர யுகத்துல முக்கா, இந்த கலியுகத்துல எல்லாம் கொண்டு போயிடுங்க, கொண்டு போ பூரா கொல்ல விடுறாங்க பாரு. அதெல்லாம் யாருக்கு? எனக்கு தான். பூரா நெருப்பு இருக்கிறாங்க பாரு. யாரு மேல? என் மேலதான். அங்க உட்காந்துருக்கா பாரு, அவ கூட ஒரு மேல கோடு மாறினாலும் மாறுவாடா, இது மாறாத ஜென்மமாடா, மாறாத ஜென்மம். அப்படி ஓடு பதிவிரதா சிலோன்மணி பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு இலக்காரமா. அந்த அங்காளம் ஒண்ணும் இந்த அங்காளம் ஒண்ணும் ஒண்ணு தெரியுமா? ஏன் என்ன அதுதான் கேக்குறேன். எனக்கு தெரியும். ஒரு 4 நாளைக்கு மேல மலைக்கு போய் கூத்தாண்டமா அந்த அம்மா இந்த அங்காளம்மா அதான் சொல்லு. அதை விட இதுனா இப்ப சொல்லியா எவனையும் செருப்பு போட்டு மேல மேல நெருப்பு நெருப்புடா நெருப்பு இல்லையா? செருப்பு போட்டு நெருப்பு போற எனக்கு தான் இந்த சக்தி. அந்த சக்தி இந்த சக்தி ஒண்ணு புரியுதா? இந்த உதரத்தை காவு கொள்வதற்காகத்தான் அண்ணன் எனக்கு அண்ணன், நான் அவருக்கு தங்க. என்ன முன்னடத்த செய்து அவர் பின்னடத்த வந்தா சக்தி புராணத்துல சக்தி பெருசு, சிவபுராணத்துல சிவம் பெருசு, விஷ்ணு புராணத்துல விஷ்ணு பெருசு. அவங்க பெருமையை எடுத்துக்காம ஸ்டார்டா ஒண்ணு சொல்றேன். அங்க ஒண்ணு இருக்குது. என்ன அது? அங்க அங்கயா அங்க என்ன இருக்கு? இந்த ரதத்துல சாமி இருக்கு. சாமி கீழே ஒண்ணு இருக்கு. என்னது? கரகம். கரகம் இருக்கு. அந்த கரகம் என்ன கரகம்? சக்தி கரகம். அந்த சக்தி கரகத்துல யாரு இருக்கா? அம்மா இருக்காங்க. நான் அந்த அம்மாவும் இந்த அம்மாவும். அதான் சொல்லிட்டியா? சொல்லுமா, பயப்படக்கூடாது, பாதுகாப்பா இருப்பேன். அந்த சக்தி கரகத்தை தூக்கும் போது என்னமா சொல்லி தூக்குவேன்? ஒரே தர மட்டும் போய்தான் கோவிந்தான்னு சொல்றீங்களே, அதுக்கு மூல சக்தி ஆதாரம் இருந்தாலும் அதுக்கு ஆதார சக்தி என் அண்ணன் நாராயணன், நமோ நாராயணன் என்ன மூலமாக கொண்டு ஆதாரமாக கொண்டு எடுத்த அம்பாள் சக்தி சிலோன்மணி. அப்பேற்பட்ட அம்பாள் அன்னாராக இருக்கும்படியான கண்ணனை, வைகுந்த வாசனை, ரங்கநாதனை வைகுந்தத்தில் அமர்ந்து கெட்டாலும் வாழ்ந்தாலும் செத்தாலும் நாளைக்கு தாய் வீடுன்னு ஒரு இடத்துக்கு போக முடியும். அன்னாராய கண்ணனை வைகுந்தத்திலே அமர்த்தி நமக்கு பொறுப்பு வந்து போச்சு, உள்ள வந்து போச்சு. நம்ம என்னதான் வேணும் அப்படி என்று மறுபிண்டத்தை விடுத்து நெய்வேதம் கொடுக்கும் பொழுது அது எப்படி வந்தது என்றால் மறுபிண்டத்தை விடுத்து நெய்வேதம் கொடுக்கும் பொழுது அப்படி அம்மா என்று சொன்னது மகனா ஏற்றுக்கொண்டேன், தங்கா என்று சொன்னது அண்ணனா ஏற்றுக்கொண்டேன். இது பெண் என்பது தெரியுமா? இது கணவனாதான ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு கண்ணியடி வந்த உருவத்தை எங்கு பார்த்தாலும் ஒரு பக்கம் நிலமையும் ஒரு பக்கம் ஜலமயம், ஆகாயம் பூமி, ஒரு நிலத்தில் ஒரு வாத நிலத்திலும் ஒரு வாத ஜலத்திலும் ஆகாயத்துக்கு முழுங்கி நின்று இந்த அம்பாளுக்கு செவியில பெண்ணே பெண்ணேங்கிற சத்தம் மட்டும் தாடி அம்மா கேட்டது. எனக்கு இன்னும் வந்த உருவம் எங்கும் தேடி கிடைக்கல அம்மா, எங்கும் தேடி கிடைக்கவில்லையா என்று சோரத்தோடு புவியில பார்த்தா அது எங்க நிக்குது? அது வந்து வெள்ளாட்டு குட்டியாட்டே முட்டிக்கால் நிக்குது. முட்டிக்கால் தெரியாது கம்யூனிட்டி கரப்போக்கு முட்டிக்கால் கீழே எனக்கு உரு வந்தது. அது முட்டிக்காலு கீழே வெள்ளாட்டு குட்டியாட்டு நிக்குது. நான் நிக்கிறது ஆகாயம், அது நிக்குது கீழே முட்டிக்காலு கீழே நிக்குது. இது என்ன திரு கல்யாணம் செய்து இந்த விஜயமாநகரத்துல தெரு திருவா ரோடா அலைஞ்சாலும் இந்த ஒரு நாள் கூட சுத்தி வர மாதிரி இந்த விஜயமாநகரத்தை நானும் ஒரு தெரு போய் மறு தெரு வரதுக்கு எனக்கு தெரியல. செல்லுல அடிச்சுட்டே போமா வலைசெட்டு கோப்போம். ஒரு 4-5 வருஷம் முன்னா வலைசெட்டு கோப்போம் வந்தோம். அது அந்த தெருன்னு தெரியுது. அதுக்கப்புறம் இந்த உள்ளால போனோம்னா ஆய் விட்ட போத்தோம்னா அங்க போனோம்னா சந்தை சந்தா போய் தான் வரதே தர அந்த போன சேர்ந்து நமக்கு தெரிய மாட்டேது. 20 வருஷமா வர ஆய் விட்டு போய் ஏதாவது சுத்தி வந்ததுக்கு அப்படி இந்த விஜயமாநகரத்தை பெருமையா தான் பேசணும். கண்டிப்பா விஜயமாநகரத்துல கூத்தாடி ஆடுற கூத்தாடி போறான் பெருமைக்கார கூத்தாடி 18 கிராமம்மா. ஏன்னு கேளு,
ஏன்னா இது 18 கிராமம் சேர்ந்தாலும் இந்த விஜயமாநகரத்துல கோயில் குளத்தை வச்சு பராமரிக்கிறாங்க பாரு. கண்டிப்பா இது உலகத்து கோயில் இருக்குது இந்த ஊர்ல. ஆமா. எல்லாம் பராமரிக்கிறாங்க பாரு. ஆமா. அதுதான் பெருந்தன்மை. அதுல வந்து நாம கூத்தாடுறோம் பாரு. அதை விட பெருசு. ஆமா ஆமா. இந்த விஜயமாநகரத்துல தெரு தெரு கூத்தாடலாம், 100 ராத்திரி கூத்தாடலாம். கூத்தாடி வேற எங்கேயுமே பொழைச்சு எங்கிட்ட வேலை ஒரு தெருவு ஒரு நாள். ஒரு தெருவு ஒரு நாள். அப்படி இங்க முடிஞ்சிடும். கட்டுமே வீட்டு படுத்தலாம். அப்புறம் என்ன அவ்வளவுதான். ஒழுங்கா கூத்தாண்டா இங்கே கூத்தாடிடலாம். அப்புறமா அடுத்தது ஆயி ஒரு கூத்தாட்டி போயிட்டு ஏன்டா கம்ப்ளீட் எனக்கு ஆட்டா எனக்கு போதும் அப்பா முன்ன ஒண்ணு கூத்தாடி சாமி அப்படி யாருக்கு எங்க பொட்டிக்காரன் யாரு எங்க அண்ணன்டா ஏன் இருக்கு வேண்டாம் அப்புறம் தலை கட்டா பங்காளி நானு ரெண்டு ஜமா வரும். அப்படியா எனக்கு உடம்பு பகல்லையா அப்படி இந்த விஜயமாநகரத்துல நான் தெரு தெருவா எனக்கு இது ஆம்படியா அப்படின்னு சொல்லிட்டு போனா நாகூர் என்ன சொல்லுவாங்க? 4 பேர் காஞ்சி 3 பேர் காரி முள்ளுவாங்க. ஏன் முஞ்சில வாமுஞ்சிலையா என்னமா கலப்பு புள்ளியா வந்தான். கலப்பு புள்ளியா வந்தான். அம்மா கூட ஆம்பளை கண்ணாச்சு என்ன சும்மா பூனை விட்டாங்க நிக்குது இருக்குதா அப்படின்னு சொல்லி 4 பேர் காரி மூஞ்சி 3 பேர் மூஞ்சி அது கல்யாணம் பண்ணிட்டு தெருவுல போனா தாயா புள்ளையா அது என்ன வேலை செய்யும் எனக்கு? அது என்ன வேலை எனக்கு செய்யும்? அண்ணா உண்டுதான். மேல் வேலை செய்யுமா கீழ் வேலை செய்யுமா? அது இருக்கு அம்மா. ஒரு நாட்டாருன்னு பாக்குறேன். இல்லன்னா 28 என்ன நேரம் கீ வேலை மேவாளனா நான் சாமி வேஷம் கட்டி சாமி வேஷத்துல கீ வேலை மேவாளன்னு என்னடா கட்டாக்கு ஒரு கரை போக்கு என்ன வச்சா என்ன போடுவ? எதுல வச்சா எதுல நிற்ப? உனக்கு நிக்க தகுமா? உனக்கு வர தகுமா? சரி அப்ப நாளைக்கு போற ஒரு என்ன வர தகுமா கீழ் வேலை மேவலை சொன்னாரு. அவர் சொன்ன தப்பு இல்லமா? கண்டாச்சிபுரம் போய் பாருங்க. கண்டாச்சிபுரத்துக்கு அடுத்தது கீழ் வேலை அப்புறம் மேவேலை அந்த லைன்ல போயிருக்கு. அப்படியா? அந்த ஊர் கீழ் வேலை மேவேலை கீழே சொல்ல தப்பா நினைச்சாங்க. கீழேன்னா அந்த இது இருக்குது காலில் ஒரு மட்டி போட்டுவிடும். மேல ஒரு தாலி கட்டணும். ஏணி வச்சு ஏணி ஒன்று தாலி கட்டும். அதுதான் கீழே இருக்கு. அதான் கீழே வேலை செய்யுமா? கீழ் வேலை மெட்டி போடுமா மே வேலை தாலி கட்டுமா? இது என்னமா நீயே கேக்குறியா? அப்படி நான் இந்த ஊர்ல நான் போனா பாக்குறத நாட்டார் இருக்கிறாரு ஒட்டப்படா சுட்டு வகைரா பூரா என்னமா நீ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சொல்லுவாங்களே. கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி இது என்னமானா இருக்குது? இது என்ன கல்யாணம் செய்யுது நியாயமானு கேட்டேன். அம்மா நீ யாரை கோரித்தாம செய்த? கணவன் வேணும். அப்ப கணவன் வந்துட்டானே அப்ப வச்சு கல்யாணம் பண்ணு எங்க அண்ணன் சொன்னாரு. இது தலைவிதி மோசம் பொண்ணுகளுக்கு பூராத்துக்கும் தலைவிதி மோசம். இது நீ வந்து தாலி கட்டுன்னு சொல்லி அது கரத்தை எடுத்துட்டு வந்து தாலி கட்டுனுச்சுடா. அப்பா தாலி கட்ட வரும்போது ஓட்டோட்டமா ஓடுது எரிது எரிதுன்னு ஓடுது. அப்படின்னா என்ன இருந்தது? என்கிட்ட 3 இருக்கு. என்கிட்ட 3 இருக்கு. என்கிட்ட 3 இருக்கு. என்கிட்ட 2 தான் இருக்குது. அவன் ஆரிய வீட்டுல வச்சுட்டு வந்துட்டான். 3 வாங்கிட்டேன். 3 இருக்கு. ஆமா உன்கிட்ட என்ன 3 இருக்கு? என்கிட்ட 3 கண்ணு இருக்கு. என்கிட்ட கடமை கண்ணியும் கட்டுப்பாடு. இருக்குமா? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. 3 மணிக்கு மேல தான் கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாட்டுல நானும் அடங்கணுமா? அந்த கட்டுப்பாட்டுல இவனே அடங்கணும். ஆமா ஆமா காலைல 3 மணிக்கு தான் கட்டுப்பாடு. திருத்த முடியாது. எழுத்தாலும் திருப்பார்களும் திரும்பினாலும் மூர்த்தி தேர வேதம் ஓதினாலும் உங்களை திருத்த முடியாது. உலகறிஞ்ச விஷயம் தானே, அதுக்கு என்ன பண்ண முடியுமோ? அப்படி என்கிட்ட 3 இருக்குன்னு சொன்னேன். 2 நேத்திரம் இருக்கு. எனக்கு 3வது நேத்திரம் நெத்தியில ஒரு அக்னி நேத்திரம் இருந்தது. அந்த அக்னி நேத்திரம் என்ன அவர்கிட்ட நெருங்க விடாமல் அது துரத்தி சென்றது. அந்த உருவம் ஓட்டோட்டமா ஓட முடியாது. பார்த்து மைத்தனா ஓடாத நில்லு அப்படி நின்று அந்த மண்ணிடத்தில் நீ கேட்க வேண்டுமானா அவ விகார உருவத்தை படுத்து கரத்தில பல ஆயிரக்கணக்கான ஏந்து கொண்டிருக்கான். அந்த ஆயுதம் எல்லாம் விகார உருவத்திலும் அவள் கோழி முட்டைக்கன் கோரப்பொழி செம்பட சடியோடு நின்று கொண்டு புஷ்பரூபமாக இருந்துகிட்டு இருக்கிறாய். அப்பா அவளை சாந்த சொருகுனி ஆக்கி அவ கண்ணுல நெத்தியில ஒரு கண்ணு இருக்குது அக்கினி கண்ணு. அந்த அக்கினியை பிடுங்கிட்டு அவளை சாந்த சொருகுனியா இருந்தாத்தான் அவ வச்சு குடும்பம் பண்ணலாம். ஒருத்தாள் பூமி தேவி கொஞ்சம் இருந்தால் அவளே பத்திரகாளி. அப்பேற்பட்ட அந்த இடத்துல ஒரு நெத்தி கண்ணு இருக்குது. அத்தனையும் வாங்கணும். ஆயுதத்தை புடுங்கணும். அவளை ஒரு பொறுமையா
சாமியா ஒரு குடுத்தனத்துக்கு அறியா அமர்த்தினா தான் நீ பக்கத்துல உட்காரலாம். ஆமா 1008 பரம கடவுள் போனா 1008 கிருஷ்ணன் போனாலும் அவகிட்ட நெருங்க முடியாது. அந்த ஊர்வன் சென்று ஓட்டோட்டமா உடந்து அம்மா தாயே உன்னைய நான் திருக்கல்யாணம் செய்ய வேணுமா, நான் கேட்க முடியாத பொருள் வேணும் என்று கேட்டது. அது என்ன பொருள் கேட்டது? அம்மா வீர சண்டை சூழா பப்பை அந்த உருவம் தோட்டமா ஓடி வந்து வீரத்தந்தை பம்பை மணிப்பிரம்பு மணிமந்திர மாலை பூச்செலவு மந்தார வெட்டி இப்படி சொல்ல முடியாத பொருள் எல்லாம் வேணுமம்மா என்று கேட்டதுமா. நமக்கு யாரு முக்கியம்? கணவர் முக்கியம். அப்படி கணவன் வேணுமானா இந்த ஆயுதம் அனைத்து நம்ம கொடுத்தாதான் நமக்கு கணவன் வேண்டுமே என்று கரத்தில இருக்க முடியாத வீரத்தண்டை சூழ பொம்பை மணிப்பிரம்பு மணிமந்திர மாலை பூச்செலவு மந்தார வெட்டி சொல்ல முடியாத பொருள் எல்லாம் கொடுத்தோம். நான் கழட்டி அவர் நேத்திரத்துல கரத்துல சுடின நடி அம்மா அப்படி சூடும்படியான ஆயுதத்தை வாங்கி அவருடைய தியாகத்திலே சூடும் பொழுது குட்டிக்காலு கீழே இருந்த உருவம் இடுப்போட வளர்ந்து போச்சு. அம்மா ஆயுதம் ஒன்றாக கொடுக்கும் அது உயரம் அதிகரித்து இடுப்போட வளர்ந்து நின்று உரம் உரியா போட்ட மாதிரி. ஆமா உரம் உரியா வாங்கிட்டு வந்து போட்டு நல்ல கட்ட நாளைக்கு அறுத்தல் பண்ணி கீரை கடை போறான் போன பண்ணி கூத்துக்கு வாண்ணா பக்கத்துல கீரை அது கொட்டைக்காரி எங்க போயிட்டான் கீரை அவளுக்கு அப்படி நெய்வேலி தெருத்திருவா கீரை விக்கிறப்பா கரை போக்கு அந்த உருவமாகப்பட்டது இடுப்போட வளர்ந்து போச்சு. அப்படி இடுப்போட வளர்ந்த உருவத்தை நம்ம நிகராக வைத்து நமக்கு திருக்கல்யாணம் செய்யணும். அம்மா தாய உன்னேத்திரத்தில் இருக்கக்கூடிய நெற்றி கண் வேணும் என்று கேட்டது அம்மா. நமக்கு யாரு முக்கியம்? அந்த நேத்திரத்தை பிடுங்கி இருக்கக்கூடிய நேத்திரத்தை பிடுங்கி அவர் நேத்திரத்தில் வைத்த உடனே எனக்கு நிகராகவே வந்து இந்த நெற்றி கண் திறப்பினும் குற்றமே என்று சாட்சி நினைக்கணும். அவனுக்கு எச்சமாகவே நெற்றி கண்ணை திறந்து என்னையா எரித்தது அந்த நெற்றி கண்ணை திறந்து என்னையா எரித்து என்ன சாம்பல் மாடாக்கிட்டாங்கப்பா. என் அண்ணன் வைகுந்த வாசன் குந்தி கமலத்திலிருந்து பிரம்மதேவன் உண்டு செய்து இந்த ஜீவராசிகள் அத்தனையும் படைச்சிட்டாரு. படைச்சு காமம் மதவனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதத்தையும் பிரம்மதேவன் கரத்துல கொடுத்து இந்த உலகத்தை படைபடான்னு சொல்லும் பொழுது ஜீவம் மட்டும் இருக்குதப்பா. என்னால படைக்க முடியாது. படைக்கணும்னா சக்தி வேணும். சக்தி இருந்தாதான் ஆடலாம் ஓடலாம் பாடலாம். சக்தி எங்க இருக்கான்னு தெரியும். சக்தி எரிச்சு சாம்பல் மேடா இருக்கிறாங்களே சாம்பல் மேடா இருக்க முடியாத இந்த சக்தியை உண்டு செய்ய வேணும் என்று மறுமுறையாகத்தானே என்னை எப்படி உற்பணம் செய்தார் என்று
அப்படி 30 முக்கோடி தேவர்கள் 40 எண்ணாறு ரிஷிமார்கள் அண்ணனாரு கிண்ணறாரு சிருஷ்டி வைக்காது இருக்கும் ராஷ்டிரத்துக்கு பால் இப்படி சொல்லுபடியான தேவையெல்லாம் ஒற்றுமையாக கூடி இந்த சக்தியை உண்டு செய்ய வேண்டும் என்று வைகுந்தமே பொறுப்பிடமாக பொறுத்துள்ளிய என் தமிழா இருக்க முடியான நாராயணன் மதுசூதனன் நாகஜெயனன் எங்க அண்ணனுக்கு பேர் என்னடா அதேப்பா கண்ணன் அந்த பகவான் மொழிப்படிக்கு மறு ஜென்மத்துல உண்டு செய்தது காலேந்திமா நதிக்கரை. காலேந்திமா நதிக்கரைனா என்ன? மதுரை மாநகரம் தான். மதுரையில பொட்டாமர குளத்துல வலம்புரி சங்கு இடம்புரி சங்குன்னு சொல்லுவாங்க. வலம்புரி சங்கு இடம்புரி சங்குன்னா இடம்புரி சங்கு கடலோரத்துல எங்க வேணாலும் ஒதுங்கி கிடக்கும். எடுத்து நல்லா வச்சு ஊதுற பத்தியா எங்க வேணாலும் பத்தியா அது கூட இடம்புரி சங்கு. வலம்புரி சங்குன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குமடா. இந்த அம்பாளுடைய ஜனனம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூத்தாலும் அதுக்கு உயிரே இருக்குமடா. ஒருமா பேசி திருடுங்க அப்புறம் கோபப்படாத அப்படி பழமுறை சங்கு இடமுறை சங்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடமுறை சங்கு கடல்ல எங்க வேணாலும் ஒதுங்கி கிடக்கும். இந்த வளமுறை சங்கு இருக்குது பார்த்தாயா 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கும். அது உயிர் இருக்கும். அது உயிர் இருந்தா அது மேயும். அப்படி காலேந்திமா நதி கரையில வளமுறை சங்குனா அது அம்பாளுடைய ஜனனம். இந்த அம்பாள் அந்த வளமுறை சங்கா தான் பிறந்தாங்க. அப்படி பிறந்து அந்த நதிக்கரையில விளையாண்டுனா இப்ப பெரிய பெரிய ஆழத்துல தான் இருக்கும். சிதம்பரம், திருவண்ணாமலை, இப்படி கும்பகோணம், மாயவரம், இப்படி பெரிய பெரிய சிவாலயத்துலதான் அது இருக்கும் இல்லையா? சின்ன ஆலயத்துல அது இருக்காது. அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. பெரிய பெரிய ராஜாக்கள் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த காலத்துல. அப்ப ஓன் சுத்து தான் வாய் வச்சு பூன்னு ஊதுறாங்களா? அது வலம்புரி சங்காச்சே. இல்லம்மா வலம்புரி சங்குக்கு தானே அந்த இது கிடைக்கும். நாதம் கிடைக்கும். அதுல நாதம் கிடைக்கும். ஆமா. இந்த அம்பாளுடைய ஜனனம் அம்மா. ஆமா. பெரிய பெரிய சிவாலயத்துல அந்த வலம்புரி சங்கு இருக்கும். இந்த அம்பாளுடைய ஜனனம் காலேந்திமா நதி கரையில நான் வலம்புரி சங்கா மேய்ந்து கொண்டு வரும் பொழுது தலமாலும் தர்க்க பிரம்மன் பார்த்து அந்த தர்க்க பிரம்மனாகப்பட்டும் என்னை இருகடத்தில் எடுத்து வாரிதழி முத்தமிட்டு வாருமடி மகளை என்று இந்த காலேந்திமா நதிக்கரையில யாருடைய தயவு தாட்சியம் இல்லாமல் பிறந்தபடியினால் உனக்கு யாருடைய தயவு தாட்சியம் இல்லாமல் இந்த காலேந்திமா நதிக்கரை மேய்ந்து கொண்டு வந்திருக்கும் என்று என்னை வாரிதழி முத்தமிட்டு தாட்சாணி என்று பெற கொடுத்து நாளொரு வண்ணம் பொழுதொரு மினிமா வளர்த்தான். தர்க்க பிரம்மனுக்கு 51வது புத்திரியாக பிறந்தேன். 51. ஆமா. தர்க்க பிரம்மனுக்கும் வேதவள்ளிக்கும் 1000 புத்திரர்கள் பிறந்தார்கள். 1000 புத்திரர்களும் அலைகளாக திரிந்து கொண்டது. மீண்டும் கூடி 500 புத்திரர்கள் பிறந்தார்கள். 500 புத்திரர்களும் நரகப்பதி அடைந்தது. மீண்டும் கூடி 50 புத்திரிகள் 50 புத்திரிகளையும்
27 பெண்களை காசிபுரி சிக்கும் 13 மனைவி சூரியனுக்கும் 8 மனைவி அம்மனுக்கும் அப்படி 2 மனைவி சந்திர சூரியனுக்கு கொடுத்து 50 புத்திரர்கள் வீணா போச்சு. அப்ப 8 மனைவி கொடுத்தாலே 12 மனைவி கொடுத்தாலே யமனுக்கு அந்த மனைவில 8 மனைவில ஒரு மனைவி கூட அவங்ககிட்ட வாழ்க்கை செய்யல. ஏன் வாழ்க்கை செய்யல? அப்பேற்பட்ட பால மார்க்கண்டேயன் அவதாரத்துல மார்க்கண்டேயன் 16 ஆயில பெற்று தான் வாழ்ந்து வந்தான். 16 ஆயில பெற்று வந்த மார்க்கண்டேயனுக்கு வயது முடிஞ்சு நாம இன்னைக்கு சாவோன்னு தெரியாது. தந்தையார் பரஞ்சோதி பண்டிதர் அப்பா மகனே நாங்க வாங்கி வந்தா வர பெத்த புள்ள நமக்கு கொல்லி போடும் பார்த்தோம். நாங்க உங்களுக்கு கொல்லி போட முடியாத நிலைமை பரமங்கள்ல வாங்குற வர்றோம். உனக்கு 16 வயசு தாண்டா உன் உயிரை எப்படியாவது காமந்தம் பண்ணின்னு சொன்னா மார்க்கண்டேயனா மட்டும் ஓட்டோட்டமா ஓடி போய் சிவாலயத்துல சிவலிங்கத்தை கட்டி குடிச்சிட்டு தாம செஞ்சுட்டு இருந்தான். பார்த்தா யமலோகத்துல இருந்த யமதர்மா ஓட்டோட்டமா ஓடி வந்து மார்க்கண்டேயன் உயிரை பிடிக்கணும்னு பாசத்தை வீசும் பொழுது அந்த பாசத்தமாகப்பட்டது மார்க்கண்டேயனை பட்டதும் இல்லாமல் அவன் கட்டி குடிச்சிட்டு இருந்த சிவனையும் குடிச்சு அப்படி மார்க்கண்டேயனுடைய பாசத்தை முடிச்சிருக்கும் பொழுது அந்த லிங்கமும் சேர்ந்து வருது. ஏது லிங்கம் வருதா என்ன அவனுடைய வலது பெருவலகத்துல லிங்கத்தை முட்டு கொடுத்து அந்த மார்க்கத்தை குடிச்சு கொடுத்தான். அந்த கம்மியாச்சு அவன் லிங்கத்தை உதச்ச உடனே பரம கடலுக்கு போகாம வந்துருச்சு. அவனை ஓங்கி நெத்தில ஒரு உதச்சு அதெல்லாம் சுதல விதல பாதாளத்துல 18 நாள் வெளியே வரலடி அம்மா. 18 நாள் 18 சேனை முளைச்சதே தெரியல. ஒண்ணு இறக்க கிடையாது, எல்லாம் பிறந்தே இருக்குது. சேனை உற்படம் ஆகிட்டே இருக்குதுன்னு கிடையாது. தேவர்கள்லாம் ஒற்றுமையா கூடி சிவங்கிட்ட முறையிட்டாங்க. அந்த பாவி இப்பேற்பட்ட நிலைமை செய்தானே அவனை மூர்ச்சியாக்கி வைத்து அடே யமதர்மா அப்பேற்பட்ட மார்க்கண்டேயனை உதைத்து அவனுக்கு உயிரை பிடித்தாயே. என்னுடைய பக்தனாக இருந்து லிங்கத்தை கட்டி முடிச்சுட்டு இருந்தானே அவனை எப்படா உயிரை பிடிக்கலாம்னு சொன்னா தவறு நேர்த்து விட்டது ஐயா. மன்னித்தார்கள் என்று மன்னிப்பு கொடுத்து அந்த பரம கடவுள் மார்க்கண்டேயனுக்கு 16 வயசு கொடுத்து யமதர்மனுக்கு அரக்கடவுள பேரை கொடுத்து அப்பேற்பட்ட யமலோகத்தை உட்கார வச்சாரு. அந்த லிங்கத்துல எப்படி உதச்சி அதோட அந்த லிங்கம் பெரியவர்கள் பட்டதோ அதோட அழிவு போயிருக்கும். அப்ப லஞ்சம் வாங்காத கடவுள் யமதர்மம் மட்டும்தான். அப்ப எதோட முட்டுச்சோ அதோட அழிவு போயிருக்கும். விரல அழிவி அதுல வச்சிர கண்டா அந்த புழு சொரிஞ்சுனே இருக்கும். நாத்தம் கிளம்பினே இருக்கும். ஒரு பொண்ணு வாழ்க்கை செய்யல. எனக்கு பிறந்த பிள்ளைவளா வீணா போச்சு. பரமகடலை நினைத்து தவ செய்து தானே தர்க்க பிரம்மன். தர்க்க பிரம்மனுக்கு இவளுக்கா பிறந்து 1000 500 தர்க்க பிரம்மனுக்கு நான் புத்திரியாக 56வது அப்படி தாய்ச்சாரியா பிறந்து வளரும் பொழுது தாயாருக்கு தந்தையாருக்கு மதிப்பு கொடுத்து அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு பொண்ணு உள்ளா பிறந்த பொண்ணு அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்ந்தா போற இடத்துல நல்ல பேர் எடுப்பான் புண்டான்னு பேர் எடுக்கும். அதான் வருகிறாள் பாவி பட்டை எடுக்கூடாது. அப்படி அப்பா வார்த்தை தட்டாதவோ என்ன போல என்ன பார்த்து கட்டுங்கோ. இந்த பொம்பளை சனம் போறான். இந்த அம்பாள் இப்படியே அம்மா அப்பா வார்த்தை கேட்காத கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். அம்மா அப்பா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். அந்த இடத்துல மறுதரவு கோடு போட்டு அதே இடத்துல நிப்பேன். எட்ட போய் பரண்டு நிக்க மாட்டேன். இப்ப என்ன ஊர் இருந்து வரோம்? ஆமா உளுந்தூர்பேட்டையில இருந்து வந்து உளுந்தூர்பேட்டையில இருந்து வரோம். கோடு போட முடியுதா? மங்கல்பேட்டை தான் கோடு இருக்கு. நம்ம இப்படி வந்து இப்படி ஜோனிக்கால போறதான் அப்படி சொல்லிட்டு வந்தாலும் அந்த கோட்டை தாண்டாத போக மாட்டேன். அம்மா வார்த்தையை கேட்காதவா இன்னைக்கு ஆம்படான வீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணி 3 நாள் ஆகுது. அப்பா அம்மா வார்த்தையை தட்ட மாட்டேன். அவங்க வார்த்தை இது வரைக்கும் கேட்டதில்லை. ஆனா மனசுல ஒண்ணு இருந்து அப்பேற்பட்ட இருக்க முடியாத ஈசனாகப்பட்டவர் அர்த்தனார் ஈசனாக வந்து இந்த தச்சகபுரியில கோடு போட்ட கோட்டை அழிச்சு விட்டு என்னை திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி 3 நாள் ஆகுற அப்பா நான் புது பொண்ணு கேட்டுங்க. அந்த அம்மாளும் இந்த அம்மாளும் ஒண்ணு அவசமானாலும் மாறும். நான் மாற மாட்டேன் சொன்னேன். இந்த கீழ்ச்சி கூட தாண்டி போகணும் கேட்டு சொன்னேன் இல்லையா? இல்ல உங்களை பார்த்தா நாங்க கத்துக்கிறோமா? என்ன நான் கண்ட கூட போனேன். கொண்டா கனவு கூட தான் நான் போனேன். உங்களுக்கு என்ன இலக்காரமாடா? இல்லம்மா அது நம்ம கேட்கல. உங்களுக்கு இலக்காரமா இருக்கு. எங்க தயிர் சாதம் அது. அப்படி மதியாகி மன்னவர் எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரியாத என்ன திருத்தனமா வந்து கல்யாணம் பண்ணி நீ தாண்டி அம்மா சக்தி மறுமுறை இந்த சக்தி வரணும் கைலாயத்துக்கு வரணும்னு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து கைலாயத்துல வச்சுட்டாரு. 3 நாள் ஆகுதுப்பா. மஞ்சள் கொங்கு ஈரங்கூட காயிலடப்பா 13 பொண்ணு தாலி பாடுறப்பா.
எங்க அப்பா தச்சக பிரம்ம ஆட்டாத காட்டு. எனக்கு 13 பவுன் தாலி போட்டிருக்காண்டா எங்க அப்பா. இது 13 பவுன் தாலி. அந்த கண்ணடி இரும்பச்சாவோட ஒரு 10 ரூபாய் ஒரு டீ வாங்கி கொடுமா அந்த கண்ணடி தச்ச கட்டிட்டு வந்தவன் எனக்கு 13 பவுன் 13 பவுன் தாலி இது. இத விருதால எடுத்து போய் அந்த சேட்டு கடையில வச்சா அவன் கடை செருப்பு போட்டுமா எங்க மூஞ்சில விழுவோம். பக்கத்து கடை செருப்பு பூரா விழுவோம். என் செருப்பு இது பவுனு. ஏண்டி பவுன் எங்க படுறேன் பவுன்ல ஆட்டக்காரன் நான் பவுன்ல தாலி போட்டு காட்டுறேன். இது பாரு பூரா பவுன் தான். காலில் பாரு காட்டுறேன். நான் தாலி வைக்க மாட்டான் வேஷம் கட்டுற இடத்துல சுட்டு பார்த்து மட்டும் அவன் தூக்கிட்டே போய் வித்துடுவான். பஸ் காசு இந்த தாலி 3 தரம் அடகு போயிட்டு வந்துருச்சு. அதான் கேட்கறேன் நான். இப்ப உங்கள்கிட்ட நான் சொல்றது இவன் என்ன பண்றது காலையில காசு குடிக்கிறதுக்கோ கிடிக்கிறதுக்கோ பஸ் பாருக்கு காசு கொடுக்கணும்னா இது எடுத்துட்டு போடுவோம். 3 தடவை இது அடவு கடைக்கு போயிட்டு வந்து 3 நட போய் தான் செருப்பு வந்தோம். அதனாலதான் போய் சொல்றேன். அப்படி 13 போட்டு காசு எடுத்து போட்டாங்க அம்மா எங்க வீட்டுக்காரன். கல்யாணம் பண்ண ஆம்பளை எதுக்கு வரலாம் எட்டாத்துக்கு வரலாம் என்ன எதுக்கு தொட்ட என்னமா தொட்ட வீட்டுக்காரர் 13 பவுன் எடுத்து போட மட்டும் யாரும் சொல்லாது. ஏன் துண்டு பீடிக்கு உன் வீட்டுக்கார வண்டி தாளகாட்ட 16 பீடி வாங்கிக்கிறார் தெரியுமா உனக்கு? எட்டி இருக்காதான் முன்ன 16 பீடி தரணும் போறப்பெல்லாம் சண்டை வாங்குறாங்க. இவரு 13 பவுன் போடுறாங்க. ஆனா சரண பிரபு அம்மா உங்க வீட்டுக்காரர் வாங்கி வச்சுட்டு இப்படி திரும்ப முள்ள எடுத்து கொடுத்துருவாங்க. 13 பவுன் இவரே வாங்கி போட்டாரு. தம்பி அப்படிதான் ஓய்ச்சு போகுது. பணத்து கூட வைக்கலாலும் பரவாயில்ல. நானும் ஒரு பொண்ணு தேடம். நான் பிறந்தது கம்பத்தமடா தம்பி கட்டிக்கிறதா சத்திர காவடி. நீ என் குடும்பம் இன்னும் போகல. இன்னைக்கு வேலை இல்லாத நாடகம் இது. கல்யாணம் ஆம்பளை போட்டு துதிக்கணும்னு சொல்லுவாங்க. என் வாய் அடங்கல. நான் பிறந்தது கம்பத்தம் கட்டிக்கிட்டது சாவடி அண்ணன் சத்திரம். அத்திமலம் பார்த்தா அளவு தாண்டி அம்மா புட்டு பார்த்தா புழுவா போகுமோ அது குட்டோட போகுமோ கொரட்டா போகுமோ தெரியாது. சரி ஆம்பளை புது கல்யாணம் நான் தான் பண்ணணுமே. ஏன் நாட்டார நீ கூட வந்து பாரு. இந்த மாதிரி ஒரு ஆம்பளை எந்த உலகத்துல என்ன நாட்டுல கல்யாணம் ஆகி 3 நாள் ஆகுது. என்ன பார்த்தா எப்படி இருக்குது? தக்காளி பழ மாட்டேன் தலை இல்ல. ஐயா ஒரு வார்த்தை வந்து நீ வேற ராதா கடை லட்டு அதை தொட்டு புட்டு பார்த்தா எப்படிமா அந்த மாதிரி புட்டுக்கீங்களான்னு நினைக்கிறேன். நான் எப்படி தக்காளி பழ மாட்டேன் தலை தான் இருக்கிறேன். மனுஷன் ஓட்டாண்டி மேலே கொட்டையும் கட்டிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு பிடிக்கதான் இருந்தாலும் கட்டிட்டு கல்யாணாலும் புல்லானாலும் நாயானாலும் மண்ணானாலும் குடும்பம் நடத்தலான்னு என் மனசுல இருக்கு. 3 நாளா என் விரல் அந்த ஆளு விரல என்னால பட்டுருங்க என்னமா குடும்பம் பண்ணுவேன். நானும் பொறுத்து பாக்குறேங்க. என்னங்க இது ஒரு புது பொம்மிட்டி ஏண்டா குடுத்த தலை இருக்கும் போது வாழாடலாமா? கொஞ்சம் மரியாதை கொடுத்து பார்த்த நீ 3 நாளா நல்லா குடிக்கிறான். ஒன்னதான் சொல்றதா இந்த அம்மால சொல்றேன். நல்லா குடிக்கிறான் நல்லா துன்றான் தூங்கிட்டே விட்டுறான். என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவாங்க போதும் ஓட்டக்கடை பார்சல் பூரா கிளம்பிடும். நல்லா துன்றான் நல்லா குடிக்கிறாங்க தூங்கிட்டே விட்டுறாங்க. வைக்க போற மாதிரி துரும்பாட இருக்காம இது என்னமா அவசியம் மூலம் பண்றது நான் நினைச்சுக்கினேன். நான் 10 மைல் கூட தாண்டி போவேன். சரி சரி ஆகி போடுற சோத்துல அவன் சாப்பிட்டு வைக்க போற மாதிரி துரும்பாட இருக்கும். அதான் கேக்குறேன் நானு. அப்படிலாம் திண்டான அந்த கல்மெட்டி பையா நாங்களாம் சும்மா தானே கிடைப்போம். என்னதான் முடியல கல்மெட்டி போய் அம்மாவை பாட்டு வாடா. என் முன்னாடி என் வீட்டுக்காரன் பேசலாம். உனக்கு அந்த தகுதி இருக்கு. என்ன போடுவேன் எதுல வச்சா எதுல நிற்ப. நான் கல்யாணம் பண்ணிட்டு மனக்கோல மாறாத என் வீட்டுக்காரர் இன்னைக்கு பேச வரேன் நாளைக்கு பேச வரேன். ஆனா என் புத்தி கொண்டு இனிமேலுக்கு நம்மளாலதான் குடும்பம் ஏறி நிறுத்தி குடும்பம் பண்றதுதான் ஒரு எண்ணம் இருக்குது. அந்த மனுஷன் பேசலாம் பரவாயில்ல. நாமளாவது இன்னைக்கு பக்கத்தை விட்டு அவரு பேசுன்னு வச்சுக்க. நான் சொல்ற மாதிரி செய்ய சொல்லு. சோத்தாக்கி வச்சிருக்கியா அது இந்த மாதிரி அந்த கல்ல போடு தண்ணி கடை வச்சுக்கா. இது என்ன பண்ண அப்படின்னு கொண்டு போய் கிளசு அப்படி இல்லடி அப்படி கேட்கறேன். சோத்தாளி வாயில என்ன வச்சுக்கா கல்லு நாளைக்கு விடுங்க. ஏண்டி இந்த மாதிரி சோறாக்கணும் அப்படின்னு பேசுறாரா? அதுலயே இருக்கிறாரா? இவனை நம்பி நான் குடும்பம் பண்றதும் மண்ணு கோயிலை புடிச்சிட்டு கிணத்துல இறங்குறது ஒண்ணு உட்காந்துக்காமா மண் குதிரை தண்ணி நடந்தா காரணி தான் போகும். அதான் கேக்குறேன். அந்த மாதிரி கதை ஆகி போச்சு. அது கல்யாண காரி அம்மா என்ன ஆனாலும் இன்னைக்கு ஒரு வழி பார்க்கணும்.
அம்மா ஒன்னால தான் குடும்பம் ஓடும் எனக்கு தெரியும். அதாங்க நான் சாமத்துக்காரி என் புத்தி கொண்டு நான் பொழைச்சுக்கிறேன். மூணு ஒரு வார்த்தை சொல்லு என் புத்தி கொண்டு நான் பொழைச்சுக்கிறேன். உன் புத்தி எனக்கு தேவை. நீ குடும்பம் பண்ணு ஆனா சொல்ல போய் சாப்பிடுறதுல ஏய், நீங்க என்ன பஞ்சாயத்தை பண்றீங்க? நான் போய் இப்ப அந்த கதை நான் பாத்துக்கிறேன். இந்த இப்ப இவங்க கதை பட்டம்மான பொட்டிக்காரி அண்டமெல்லாம் பூத்தவாலே அண்டமெல்லாம் பூத்தவாலே சும்மனை வளர்த்தவாலே மலையனூர் மாதம் ஒரு அம்மாவாசை பூஞ்சாளர் அம்மா மாறிய மரப்பதில்லை உனக்கு மறியம்மா எனக்கில்லை கருமாறிய மரப்பதில்லை உனக்கு மறியம்மா எனக்கு பட்டமான பொட்டுக்காரி வளர்முறை கொண்டக்காரி கட்டி ஓலை சலங்க சத்தம் எட்டு கட்டிமம்மா பூமியை தங்கிட்டு விட்டு தாயே தாயே பிள்ளையா அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி ஆதிவரசக்தி மலையனூரா பர்வத்தூரா கருமாரி உருமாரி அம்மா பூமா ஒட்டபுரத்தா தாயே தாயே பிள்ளையா அப்படி மகாராஷ்டிர மகாக்கணம் பொருந்திய பூ மலரும் நல்ல நேரம் ஐயே பூ மலரும் நல்ல நேரத்துல விஜய மாநகரத்துல நல்ல இடத்துல வந்துரும்படியான இது அங்காள பரமேஸ்வரிக்கு அபிஷேக ஆராய் 30 முறைப்படாக கொண்டாடப்பட்டு முதல் உபயமாக மொட்டைய படையாச்சி வகராவை சேர்ந்த தர்மகர்த்தா
பழனிவேல் பழனிவேல் நைனா எனக்காகவும் இதோ விஜயமா நகரத்துல ஏதோ ஒரு நாட்டாரு நீ என்ன நீ என்ன விளாங்குளத்தை சார்ந்த நாட்டாரு ஆறுமுகத்துக்காக அதே தருமத்தை என்ன கொடுத்திருக்கார் 100 ரூபாய். அவர் குடும்பத்திலே அங்காள பரமேஸ்வர் தங்கி பட்டி பத்து பழம் 1 லட்சம் 1 கோல் கிருஷ்ணவனுக்கு வணக்கம் இல்லையா. பொறுத்தாதால் பாண்டவர் பூமி ஐயாண்டதும் மலர முடியாத நல்ல நேரம் வழி செட்டு குப்பத்தான சொல்லக்கூடிய அருமை நைனா ராதாகிருஷ்ணன் இல்லையா. ராதாகிருஷ்ணன் அவருக்கு வந்து ஒரு 4 நடத்திருப்போம். அதோட சரி. அப்புறம் இப்பதான் ஏதோ அம்பாளுடைய அணுகிறக்க நாங்க வந்திருக்கிறோம். இதுக்கு மேல்பட்டு அம்பாளுடைய அணுகிறம் இருந்தா தான் நம்ம விஜயமா. ராதாகிருஷ்ணன் எனக்காக கொண்டாடப்பட்ட சங்கீத ராமாயணம் 100 ரூபாய். அவர் குடும்பத்திலே அங்காள பரமேஸ்வர் தங்கி பற்றி பெற்று பலபுரம் 1 லட்சம் 1 கோல் கிருஷ்ணவனுக்கு தாரரசன் மகன் துச்சான் மன்பார் சலீம் மன்பார் பேரரசன் முதலா எத்தனை பேர் பட்டாலும் சத்தாலும் அது பெரியதென்றோ பாரரசு யாழ்வர்க்கந்தா பாத்தன் மகன் ஒருவன் பட்டானா யார் அரசர் புரியதென்றா ஏர்கோமான் மேலகுப்பன் நகரத்திலே அருமையினார் பேரு சண்முகம். மேலகுப்பன் நகரத்தில் வாழ்ந்து முடியான சண்முகன் ஐநாள் கொண்டாடப்பட்ட காஞ்ச 100 ரூபாய். அவர் குடும்பத்தில் அம்மா தங்கி பட்டு பட்டு பாலப்படம் 1 லட்சம் 1 கோல் கிருஷ்ணவனுக்கு பொன்னமல் தான் தெருவு இல்லையா. பொன்னமல் தான் தெருவா அதேதான். மனித உயிரோ கண்ணுக்கு தெரியாத காத்து இந்த உடலும் உயிரும் சேர்ந்ததுதான். நீ நடந்து கப்பா பாத்து மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத வாலிபா வயதினில சந்தோஷத்தாலும்
பச்சை ஓலை கீர்த்து மனிதன் உயிரோ கட்டி வைத்த கட்டி வச்சாத சேர்த்து நாளை காலம் வந்து கைத்த போட்டா போயிடுவா செத்து செத்த உடல் போட்டுவார்கள் பச்சை ஓலை கீர்த்தி செத்த உடல் போட்டுவார்கள் பச்சை ஓலை கீர்த்தி ஆளுக்கு ஒரு மாலை போட்டு ஆடிடுவார் கூட்டு ஆளுக்கு ஒரு மாலை போட்டு ஆடிடுவார் கூட்டு இந்த மனிதன் உயிரோ நாளை கடல் வந்து கைத்த போட்டா போயிடுவா செத்து இந்த மனிதன் உயிரோ அதுக்கு தெரியாத காற்று ஆரடி குளிதனில நம்ம அணையள்ளி போட்டு ஆரடி குளிதனில மண்ணையள்ளி போட்டு நாளை பெண்டு பிள்ளை எழுதிடுவார் நெருப்பெருவை பார்த்து நாளை பெண்டு பிள்ளை எழுதிடுவார் நெருப்பெருவை பார்த்து கட்டையை எழுதினதும் சொல்லாது போட்டு கட்டையை கழுவினதும் சொல்லாது போட்டு நாளை நடுத்தருவில் ஆடிடுவார் ஹரிச்சந்திர கூத்து மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காத்து படையிலும் பள்ளத்தினை 4 பேரு தூக்கு படையிலும் பள்ளத்தினை 4 பேரு தூக்கு போகும் வழியில தவற வரும் ஆளுக்கு ஆளு மாத்து கல்லறை முனகினில் ஹரிச்சந்திரன் பாட்டு கல்லறை முனகினில் ஹரிச்சந்திரன் பாட்டு இந்த பாட்டை பாடும் நண்பனுக்கு காசு தன்னை போட்டு பாட்டை பாடும் நண்பனுக்கு காசு தன்னை போட்டு இந்த மனிதன் உயிரோ தெரியாத காற்று காற்று இருக்கும் வரை உலகத்துக்கு அடித்திருவார் கூத்து நடந்துக்கப்பா காற்று அத்தனையும் அறியாமல் மனிதனின் நாடு இறைவா தலைவா எங்கள் தலை இதை அத்தனையும் அறியாமல் மனிதனின் நாடு அதை நான் உணர்ந்து பாடுகிறேன் தசரதன் பாடு இதை நான் உணர்ந்து பாடுகிறேன் தசரதன் பாடு மகாகண மகாராசன் மூர்த்திய பூ மலரக்கூடிய நல்ல நாள் இதோ மொட்டை விடையாச்சி வகராவை சேர்ந்த அது நைனா காலம் சென்ற நம்மை போல் ஒரு நாடக ஆசிரியர் அவரும் அம்மா கட்டி இந்த லோகம் பூரா அவரும் சுத்தி வந்துட்டாரு. அப்பேற்பட்ட நாடக ஆசிரியரால் விளங்க வர முடியாத நாடக ஆசிரியரால் விளங்க வரக்கூடிய அருமையினார் குமரசாமி இல்லையா? காலம் சென்ற குமரசாமி பெயரினால் தன் மகன்களாக இருக்க முடியாத பெரிய மகன் ஜெயக்குமார் இல்லையா? ஜெயக்குமார், மூணாவது மகன் செந்தில்குமார், இருவரும் ஒற்றுமையா சேர்ந்து கொண்டாடப்பட்ட காஞ்சானி 200 ரூபாய். அவர் குடும்பத்தில் இதோ அம்பாள் தங்கி பட்டி வைத்து பால்பணம் வாங்கி 1 லட்சம் ஒன்று கூட ஒண்ணும். அவர் ஆவி ஆபத்து சாலோக சார் என்று சொல்லக்கூடிய 4வது முக்கிய மாசம். அப்படி
இன்னவன் நீ யார் என்று யாவரும் அறியாமல் மன்னவன் திருத மன்னன் மகன் என்று வளர்த்தான் பெண்ணே உன்னிட வதனம் கேட்டு மாண்டவாளை வண்ணமாயிரத்து நான் வைகுந்தம் சேர்வேனோ பூ மலரக்கூடிய நல்ல நேரம் வெண்ணக்கூடிய நன்னகர் தோன்றக்கூடிய அருமையினர் நம்மை போல் ஒரு நாடக ஆசிரியர் நம்மை போல் ஒரு இந்த பெண்வாடம் தாங்கக்கூடிய அருமையினார் முருகன் அண்ணார் எனக்காக கொண்டாடப்பட்ட சங்கீத ராமாயணம் 101 ரூபாய். அவர் குடும்பத்தில் அம்பாள் தங்கி பெற்று பெற்று பலபலம் 1 லட்சம் ஒன்று கிருஷ்ணனுக்கு அதே மகாக்கண மகாராஷ்டிரன் கூடிய இதே பூ மலரக்கூடிய நல்ல நேரம் கிருஷ்ணமூர்த்தி இல்லையா நம்மை போல ஒரு நாடக ஆசிரியர் அருமையினார் கிருஷ்ணமூர்த்தி அண்ணார் கொண்டாடப்பட்ட காலம் 4 உபயக்காரர் இல்லையா 2வது உபயமா 4 உபயம் தானே 4 உபயதாரர் அருமையினார் கிருஷ்ணமூர்த்தி அருமையினார் கொண்டாடப்பட்ட சங்கீதம் ஒன்று கொடுக்க 1 லட்சம் ஒரு கிருஷ்ணன் குடுக்கணும் காலைல கொடுத்தாதான் உன் பேரை வாத்துவேன் இந்த வாதிட்டு போய் அப்புறம் காலம் தரேன் அப்படியா நீ வந்து அப்படியே என் பயிர் அப்பேற்பட்ட இதோ இன்ற உபயதாளர் விளங்கக்கூடிய நாட்டாமதன தொகுத்த ஆறுமுக நெய்னார் நமக்காக கொண்டாடப்பட்ட காஞ்சாயனம் 30,000 கொண்டாடப்பட்ட சங்கீத ராமாயணம் அவர் குடும்பத்திலே அங்காளம்மன் தங்கி பெற்று வைத்து பலபலம் பங்கு 1 லட்சம் ஒன்று கோடி கிருஷ்ணன் வணக்கம் போதுமாயி என்னதான் பண்றேன் அவர் குடும்பம் பண்ற மாதிரி இருக்கியா எரிவுத்த போராடி நிக்கிற மாதிரி இருக்கியா